ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான ஒரு சிக்கன் ஃப்ரை ரெசிபி தான். ரொம்ப டேஸ்ட்டாக ஸ்பைசியாக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்ததாக கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய சைஸ் 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கிறதுக்காக வெங்காயம் கூடவே கொஞ்சமான உப்பு சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரை பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி தான். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடையுமே சேர்த்து சாப்பிட்லாம். நாங்கள் இது பிரியாணி கூட சேர்த்து சாப்பிட்டோம். அதுக்குமே டேஸ்ட் சூப்பராக இருந்தது. அடுத்ததாக இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக வெறும் பூண்டு மட்டும் உரிச்சிட்டு தட்டி சேர்த்திங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக ஒரு 1/4 கிலோ அளவு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம வேக வச்சுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. நான் அப்பப்போ கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்க போகிறேன். தண்ணி எதுவுமே சேர்க்காம அப்படியே தான் நம்ம வேக வைக்க போகிறோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி வேக வைக்கும் போது. பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. ஓரளவுக்கு சிக்கனும் நல்லா வெந்துருச்சு, பாதி அளவு வெந்திருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய பெப்பர் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான மசாலாஸ் கூட. இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்ததுக்கப்புறமா ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் வற்றி வர அளவுக்கு மூடி போட்டு மறுபடியும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. அடுத்ததாக இதில் கொஞ்சமாக மல்லித்தனியும் கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துக்கிறேன். புதினாவும் சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ரை ரெசிபி தான். கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.